சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா நம்மை எப்பொழுது கண் திறந்து பார்ப்பார், நமக்கான நல்ல வாக்கினை எப்பொழுது தருவார் என்று என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குழந்தையிடம் இன்று பேசுவதற்காக உன் அப்பா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். குழந்தையே, இன்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை தரவில்லையே என்று வேதனைப்படுகின்றாய். ஏதோ சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக இல்லை அப்பா, எந்த ஒரு காரியத்திலும் இப்படித்தான் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது என்கின்ற வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குழப்பத்திற்கான மிகப்பெரிய தெளிவு, உன்னுடைய கேள்விக்கான நல்லதொரு பதிலும் நாளை உனக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் அப்பா அதற்கான செயல்களை எல்லாம் செய்துவிட்டேன். மனம் வருந்தி நிற்கும் பொழுது அதை உன்னால் பார்த்து கொண்டு இருந்து விடுவேன். நான் என்ன, என் குழந்தை மனவேதனையில் நீ என்னை கண்டு என்னிடம் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக நல்லதொரு பதிலை கொடுத்து விடுவேன். யாரும் உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகளை நீ மனதிற்கு கொண்டு செல்லாதே. ஏனென்றால் வாய் இருக்கின்றது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதனால் யாருடைய மனது என்ன வேதனை அடையப் போகின்றது என்பதை பற்றி கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் இருந்தது கிடையாது. அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் கிடையாது. என் குழந்தையே, மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு எந்த நேரம் இருக்கப் போகின்றது? யார் என்ன செய்கின்றார், யார் எப்போது எதை செய்வார், எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார் என்பதைத்தான் அவர்களின் முழு கவனமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சியினை நான் அங்கு அறிவேன். உன்னுடனே இருந்து கொண்டு உன்னிடம் இருந்து கற்றுக்கொண்டு நீ அவருக்கு செய்த உதவியை இப்பொழுது மறந்துவிட்டு அவரை உன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார். வாழ்க்கையில் உன்னை முன்னேறவிடக்கூடாது என்கின்ற அளவிற்கு அவருடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. இது போன்ற எண்ணங்கள் மனிதர்களின் வாழ்க்கையை அழிக்கும் என்பதை அறியாமல் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தையே, நீ அவருக்கு உதவி செய்தாலும் அவரிடம் இருந்தும் உதவியை பெற்றிருக்கின்றாய். அந்த உதவியை காலம் முழுவதும் மறக்கக்கூடாது என்று தான் நீ அவருக்கு பதிலாக உதவிகளை செய்து கொடுத்தாய். ஆனால் அவரது நீ வாழக்கூடாது என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றார். மனிதர்கள் நிச்சயமாக மனநிலைகள் மாறும்பொழுது அவருடைய நிலையும் மாறும். இன்று இருக்கின்ற மாற்றங்கள் நிச்சயமாக நாளை உனக்கு நல்லபடியாக தெரியும் என்று அப்பா உனக்கு நல்ல வாக்குறுதினை இன்று கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், யார் எப்பொழுது எங்கிருந்து வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள், யார் என்ன வார்த்தையில் நம்மிடம் சொல்வார்கள் என்கின்ற மன சங்கடத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். யாரேனும் நம்மை செய்யாத தவறுக்காக பழி சொல்லி விடுவார்களோ என்கின்ற பயமெல்லாம் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து விட்டது. ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் வாக்கில் உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதில் கிடைக்கப் போகின்றது. அது என்ன தெரியுமா? இவர்கள் இன்று இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை அவருக்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதை அறியாமல் தான் அவர் உன்னை தாழ்த்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் இதுவரை உணரவில்லை. உன் வாழ்க்கையில் சாயப்பா என்பவர் இருக்கின்றார். உன் வாழ்க்கையை அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கின்றார். என்றேனும் ஒரு நாள் நமக்கு அதற்கான தண்டனையை கொடுத்து விடுவார் என்பதை அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சில காலமாக அவர்களுக்கு அது தட்டுப்பட்ட ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, இதை தொட்டாலும் தோல்வி என்று சில நாட்களாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கிறதோ என்று அவர்கள் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இந்த சாயப்பாவை நாம் சீண்டியதுதான் என்று. இந்த சாயப்பாவின் குழந்தைகளை நாம் சீண்டியதுதான் என்று. உன்னை சீண்டியவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி விடாது. நான் யாரையும் எளிதாக தண்டித்து விட மாட்டேன். அவர்களுக்கு என்று வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறு நீ செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
தான் நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்று தான் உயர்ந்தவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்று தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் என் முன்னால் ஒருபொழுதும் செல்லாது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. யார் உண்மையில் என் மீது அன்பாக இருக்கின்றார்கள், யாருக்கு என் மீது உண்மையான பற்றுதல் இருக்கின்றதோ, யார் இந்த அப்பாவின் மீது அன்பும் மரியாதையும் உண்மையும் நேர்மையும் கொண்டு என்னை நம்பிக்கையோடு வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் செவி சாய்ப்பேன் என்பதும், அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லா கஷ்டங்களும் பதில் கொடுப்பேன் என்பதும் நிதர்சனமான உண்மை அல்லவா? அவர்கள் எதையெல்லாம் செய்து என்னை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தார்களோ, ஆனால் இந்த அப்பா அவ்வளவு எளிதாக யாரும் உதவு செய்துவிட முடியாது. என்னை யார் கட்டுப்பாட்டுக்குள்ளும் யாரும் அவ்வளவு எளிதாக கொண்டு வந்து விட முடியாது. ஏனென்றால் இந்த அப்பாவினுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாம் தீய சக்திகளின் முன்னால் ஒருபொழுதும் தோற்காது. தீய சக்திகள் என்னை கண்டு நடுங்கி ஓடித்தான் ஆக வேண்டும். இந்த சாயப்பானவன் பில்லி, ஏவல், சூனியங்கள், செய்வினைகள் எல்லாம் இதை செய்திருந்தாலும் அதை அழித்து உன்னை காத்து நிற்பேன் என்று அறிந்ததுதானே நீ என்னை தேடி வருகின்றாய். அப்படி இருக்கும்போது என்னை அவர்கள் கட்டுக்குள் வைக்க நினைத்தால் அது முடியுமா? அறியாத குழந்தைகள் தெரியாமல் செய்கின்றார்கள். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையை நான் காத்து நிற்கின்றேன் என்பதற்காக அவர்கள் என்னை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். தெய்வத்தை அழிக்க எவனால் முடியும் என்கின்ற அறிவு கூட இல்லாமல் அதை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். பொய்களை வாயிலிருந்து சற்று கூட யோசிக்காமல் பேசிவிடுகிறார்கள். அடுத்தவர் மீது பழி போடுவதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் அவ்வளவு எளிதான விஷயமாக அவர்களுக்கு மாறிவிட்டது. யாரை பற்றியும் கவலை இல்லை, யார் எப்படி போனாலும் அதை பற்றிய சிந்தனை இல்லை. தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், தன் குடும்பம் மற்றும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த சாயப்பா அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றேன். நான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இனிமேல் வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்குள் தோன்றாது. அவர்கள் தலை தெறித்து ஓடப் போகின்றார்கள். உன்னை கண்ட இடத்தில் எல்லாம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். உன் வாழ்க்கையை மீட்டு கொடுங்கள் என்று உன்னிடமே வந்து நிற்கப் போகின்றார்கள். அவர்கள் நிலையை பார்த்து நீயே பரிதாபப்படப் போகின்றாய். ஆனால் அன்று மட்டும் என்னிடம் வந்து அவர்களை காப்பாற்று அப்பா என்று கேட்டுவிடாதே. ஏனென்றால் அவர்கள் நீ அடைந்த துன்பம் ஏராளம். என் குழந்தை பட்ட கஷ்டத்தை எல்லாம் கண்கூடாக கண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த சாயப்பா என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களின் எண்ணத்தில் ஒருபொழுதும் சுத்தமில்லை. அவர்கள் செயல்களில் ஒருபொழுதும் தெளிவில்லை. யாரையும் கெடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கெடுத்து விடலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. தன் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும், தன்னுடைய இன்று இருக்கின்ற நிலைமையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருக்கின்றதே தவிர, மனதார ஒருபொழுதும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லை. தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கின்ற சுயநலம் இருக்கும் வரை அவர்களுக்கு மன்னிப்பு என்பது ஒருபொழுதும் என்னிடம் இருந்து கிடைத்து விடாது. குழந்தையே, உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகின்றேன். இது போன்ற கயவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றி விடுவேன் என்பதை மட்டும் நீ எப்போது நினைவில் வைத்துக்கொள். யாரும் உன்னை சீன நினைத்தாலும் இந்த அப்பா சீண்டியதற்கு சமம் என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பாவிடமிருந்து ஒருபொழுதும் அவர்களுக்கு எந்த ஒரு அரவணைப்பும் கிடைக்கப் போவதுமில்லை, கிடைக்கவும் கிடைக்காது. இந்த அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.